11ஆம் வகுப்பில் ஒரு பாக்ஸ் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. கற்றலினும் கேட்டல் நன்று, கேட்க தலைக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஏறும். தயவு செஞ்சு கேளுங்க. தொகை மொழிகள் மொத்தம் 6 வகைப்படும். ஓகேங்களா? அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை அப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுதான் அந்த தொகை மொழிகள் 6. ஸோ இதில் இந்த விஷயம் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, வைகுறு விடியல் அந்த 2 வார்த்தை பார்த்தீங்களா, அந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தை ஒன்றா சேர்ந்து வரும். அதில் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உண்மைத்தொகை அந்த உருபுகள் மறைஞ்சிருக்கும். ஆனால் அந்த 2 சேர்த்தனா ஒரே பொருள் வரும். அதுதான் இந்த வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தையை குறித்து இது என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? இது என்னன்னு கேட்கலாம். ஸோ தொகை மொழிகள் எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. வைகுறு விடியல், கன்னி விடியல், புல்லென் மாலை, நல்லென் யாமம், காமர் வனப்பு, மான்கவின் காண்டகு வனப்பு, கவினுறு வனப்பு, திநீர், நெடுநீர், சின்னீர், பனிநீர், ஒளிவெல்லருவி, பறைக்குரல் எழிலி, பொய்வடு சொல், நகைக்கூட்டம், ஓவச் செய்தி, இப்படி 1000. இதெல்லாம் தான் நிறையா இருக்குது தொகை மொழிகள். இதில் ஏதாவது வார்த்தையை கொடுத்து இது என்ன அப்படின்னு எடுத்துக்காட்டில் கேட்கலாம், பொறுத்துக்களை கூட கேட்கலாம். தயவு செஞ்சு 1 அல்லது 2 முறை கேட்டிங்கனாவே உங்களுக்கு தலைக்குள்ளே ஏறிடும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஏதாவது தகவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் மேலே இருக்க மெசேஜ் பண்ணுங்கள். See you, bye bye.